ஸோ நம்ம வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம தரமான 1v2 பண்ணுறப்போம். சரி, இன்ட்ரோகிராஃபில் போய் நீங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த இன்ட்ரோ வந்து பிடிச்சிருந்தா ஃபீலிங்கா என்ன என்ன ஃபீலிங்கி தம்பி போங்க தம்பி, ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. நாங்க அடி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறேன். சரியா? சரி, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பயப்புல ஒருத்தன் உட்காந்துருப்பான் நேக்கா அப்படின்னு அழுத்தி முடிச்சுட்டு 2 புல்லட்டில் இவனு ஒருத்தனை அழுத்தி முடிச்சுட்டு சரி இப்படியே போகாதரா நம்ம அப்படின்ட்டு பார்த்தா கொஞ்சம் கூட வெஸ்ட்டு காலி. அதுவும் நம்ம மெட்டு வேறு இல்லை. மெட்டை போய் ஃபுல் மெட்டை போட்டு சரி எப்படின்னாச்சும் ஏறணும்டா கோயிந்தா அப்படின்ட்டு நானும் ஏற முயற்சி பண்ணேன். ஏறா ஜோன் வருதுடாடே, ஏறுங்கடா ஏறிட்டேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஈஸியான வழி இருந்தது. சரி எப்படியே போயிட்டேன். அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு மேலே இருக்காரு போல. சரி அவர் அடி வாங்கி எதிர்வார். எப்படியா இருந்தாலும் நம்ம உயிர் பழச்சனாச்சும் அவர் ரிவ்யூ பண்ணலாம் பார்த்து டோக்கன் இல்லை. சரி விட்டுருங்க பார்த்துக்கலாம் அப்படியே அவர் வர செத்துட்டாரு. அவங்க பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தான் இருக்காரு. சரி ஸ்பீடாக போட்டு ஓடுருவோண்டா அப்படின்ட்டு இந்த இடத்துல ரோப் கன்னு எனக்கு கேட்கணும் அவன் லூட்டில் கிடச்சிருந்தது. அதனால் இங்கே போவேணா இங்கே போயிடலாண்டா அப்படின்ட்டு மேலே இது பண்ணேன். அது வந்து ராங் காட்டுது. சரி கிட்ட போய் இது பண்ணேன். அட போங்கடா உங்கள் ரோப் கன்னும் நீங்களும் அப்படின்ற மாதிரி நானும் ஏறி முயற்சி பண்ணேன். நல்ல வேலை இந்த இடத்துல கொஞ்சோண்டு இது வந்தது. மெட்டு போடலான்னு பார்த்தா மெட்டு வேறு கொஞ்சம் தான் இருந்தது. சரி விடுங்கடா, இந்த இடத்துல எப்படியா இருந்தாலும் எனிமி வருவாப்பில் அப்படின்ட்டு அவன் கோவம் போடுறது போல நான் கீழே குடிச்சிட்டேன். அதனால் மெட்டு காலி. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனிமி வேறு ஷூட் பண்ணின்னுக்கிறான். சரி அங்கெல்லாம் போக தவளடா மாப்பிள்ள, நாம் வந்து வேறு இடத்துக்கு போகணும்டா அப்படின்ட்டு இந்த இடத்துல வந்து ஜிப்லைனை பிடிச்சி ஓடுருவேன். ஓடுன்ற மாதிரி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லான்ச் பேட் இருக்கும். சரி நம்ம லைஃப் வந்து என்னடா இது 9 குறையுது, என்னமோ ஸ்கில் அமுத்திடுமா அப்படின்ற மாதிரி இருக்குது எனக்கே. சரி கத்தியை தூக்கிட்டு ஓடாச்சு. எனக்கு கண்ணை தூக்கிட்டு ஓடனா ஸ்லோவாக தான் ஓடுது. சரி 2 மெட்டை போட்டுருவோன்ட்டு மெட்டு போட ஆரம்பிச்சாச்சு. ஷவர்மாவை போட்டுருவோம் 2 அப்படின்ட்டு ஷவர்மாவை போட்டு லூட் அடிக்கலாம். நம்மளுக்கு லூட்டு தான் முக்கியம் அப்படின்ட்டு டோக்கன் அடிச்சிச்சு. எப்பா எப்படியே டோக்கன் கிடச்சிச்சு அப்படின்ட்டு இப்படிக்கா ஏறினேன். சரி எங்கேயா இருந்தாலும் சரிடா உள்ளே போயிருந்தா மாப்பிள்ள அப்படின்ற மாதிரி உள்ளே வந்தாச்சு நண்பா. சரி இதுக்கப்புறம் என்னடா நடக்க போகுது அப்படின்ட்டு M10 தூக்கி கையில் வச்சிட்டேன். ஏன்னா M10 தான் நம்மளுக்கு கெத்து எப்பவுமே. சரியா? எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் என்னைய பார்த்து. சரியா? சரி அங்கே போயிட்டு ஃபயர் நாங்களாம் ஃப்ரீ ஃபயர்டா சூத்து கடியில் வைப்போன்ற மாதிரி சூத்து கடியில் வச்சாச்சு. சரி ஊதா பார்த்துக்கலாம். பப்ஜியே கீழே வைக்க மாட்டானுங்க ஃபயரை. நாம் வந்து டிக்கிக்கு கீழே வைக்கிறோம். சரி விடுங்களா பேசலாம். டேய் இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ வந்து மேலே ஏறலாம் பார்த்தேன். மேலே எவனாச்சும் இருப்பான்ட்டு நினச்சிட்டு கன்று கூட இது பண்ணல. லான்ச் இது மட்டும் போட்டுட்டு ஏறினேன். அங்கே பார்த்தீங்கன்னா அவன் ஒருத்தன் காலி அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் வந்தேன். பார்த்தா பையன் உயிரோடு இருக்காப்பல. சரி விட்டுருக்க பார்த்துக்கலாம். சின்ன பையன் இன்னும் விளாண்டுருக்கான். நம்மளும் சின்ன பையன்தான். சரி விடுங்க, நம்மளுக்கு விளையாட தெரியாது. அதுக்குன்ட்டு நாமளே அசிங்கப்படுத்த முடியுமா? அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஓ மை காட் எனிமி ஸ்பாட் அப்படின்ட்டு போட்டு விட்டான். அது வந்து உங்களுக்கு கேட்காது. ஏன்னா நான் வந்து மைக்கை அமுத்திட்டேன். அவனோட மைக்கை நான் கற்றுன்னு கற்றுனாலும் எனக்கு கேட்காது. அங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தன் எமோஜெலாம் போடுறான். ஐயோ எனிமிடாதே பார்த்துருங்கடாடே எனிமி வரானுங்க அப்படின்ற மாதிரி. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரோப்பை போட்டு ரோப்பு மேலே ஏறுண்டா, வீட்டு மேலே ஏறுண்டா. நான் எவ்வளோ பெரிய ஆள் வீட்டுக்குள்ளே வந்துட்டேன். சரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனிமி ஒருத்தன் தான் இருக்கான்னு நினச்சிட்டு நானும் பார்க்குறேன். ஒருத்தன் தான் இருக்கான், அவனை நாக்கஸ்டாம் போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு பார்த்தேன். உள்ளே பார்த்தா தான் தெரியுது எனக்கு. நானே உள்ளே போய் பார்த்தா தான் தெரியுது ஒருத்தன் நான் கடிச்சிட்டேன்.